Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம crispy corn ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்காம நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. இந்த ரெசிபில என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு, அதை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். சோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது பண்றதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துர்க்கேன். அதுல எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையால தான் உதுத்துக்கணும். நீங்க இத வந்து கத்தியால கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி முழுசா வராது. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் நான் தண்ணியில் வேக வைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சேன், செகண்ட் டைம் தண்ணியில் வேக வச்சேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதை வேக வச்சு நான் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு ½ ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கார்னுக்கு 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் கரெக்டாக இருந்தது. மாவு சரியாக ஒட்டாத மாதிரி இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் தண்ணி இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் நிற்போம். இது என்ன ஆகுது, நமக்கு பாப்கார்ன் பொரிஞ்சு வர மாதிரி இந்த ஒவ்வொரு கார்னும் பொரியுது. ஸோ அந்த எண்ணெயோ தண்ணியோ நம்ம மேலே பட்டால் அது ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ இதை பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எண்ணெயில் நிற்க பயம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க. நான் ஒன்று வெடிக்க ஆரம்பித்தோடனே நான் ஓடி போயிட்டேன். நான் தூரமாக தான் நின்றுட்டு அப்புறமா ஃபுல்லாக அது பாயில் ஆகி இந்த அளவுக்கு ரெடியானதுக்கு அப்புறம் தான் நான் கிட்ட வந்து அதை எடுத்தேன். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி கார்ன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ரொம்பவே வெடிக்குது, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தூரம் வரைக்குமே அது வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கிட்ஸு குழந்தைங்க யாரையுமே கிச்சன் பக்கம் விடாதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தால் நீங்களுமே போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே சேஃப். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணேன். ஸோ ஆனால் கடைசியாக அவுட்புட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எடுத்த ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.